அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு, கணவனுக்கு உங்கள் மீது அன்பு எவ்வளவு இருக்கு, உண்மையாகவே உங்களுடைய கணவர் உங்களை நேசிக்கிறாரா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்கு 10 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது எல்லாமே நான் சொல்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட நடந்து கொண்ட ஒரு முறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 10 அடையாளங்கள் திருமணமான கணவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கணவர் உங்களை அதிகம் நேசிக்கிறார். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. இதில் 1 2 குறைஞ்சா கூட பரவாயில்ல. முக்கால்வாசி என்னுடைய கணவர் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. இன்னும் 1 2 தான் என்னுடைய கணவர் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடியதையும் உங்களுடைய கணவர்கிட்ட எடுத்து சொல்லி நீங்கள் அந்த முறையில் நீங்கள் கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேரோட பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதுவும் திருமணமான கொஞ்ச நாளில் தன்னுடைய கணவர் அதிகமாக நேசிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கணவருடைய அன்பு சில மனைவிமார்கள் கிட்ட காணாமல் போயிடும். அப்படி உங்களுடைய கணவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இது எல்லாமே சுன்னத்தான வழிமுறைகள் தான். நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பிஸியான ஒரு ஆள். அதாவது அவங்க நிறைய தொழுவாங்க, நிறைய திக்ர் ஓதுவாங்க, நிறைய குரான்லேயே இருப்பாங்க, இன்னும் நிறைய ஹதீஸ்களை மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் போர் புரிவாங்க. ஆனால் இதெல்லாம் போக தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவிமார்கள்கிட்ட எந்த அளவு அன்பாக இருக்க முடியுமோ அந்தளவு அன்பாக இருப்பாங்க. இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நமது ரசூல்லா பண்ணினது தான். கண்டிப்பாக இது எல்லாமே ஒவ்வொரு கணவன்மார்களும் கவனித்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் மிக சந்தோஷமான ஒரு குடும்பமாக மாறும். இப்போ முதல்ல எப்படிப்பட்ட அடையாளம் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மனைவியை பார்த்தா ஒரு விஷ் பண்ணக்கூடிய ஒரு கணவனாக இருக்கணும். அதாவது ஒரு புதிய ஆடை போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏதாவது சில உதவிகள் செஞ்சாங்க அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சலாம் சொல்லணும். எல்லாத்தையும் விட சிறந்தது என்ன அப்படின்னா சலாம் சொல்கிறது தான். உங்களுடைய கணவர் உங்ககிட்ட வீட்டுக்கு வரும்போதோ அல்லது கால் பண்ணி பேசும்போதோ சலாம் சொல்கிறாங்க, உங்களை விஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இருக்கிற எல்லாத்தையும் விட நம்ம சலாம் சொல்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. அதுதான் விஷ் பண்ணுறதுல சிறந்தது. கண்டிப்பாக அதை உங்கள் கணவர் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் லக்கடிச்ச ஒரு பெண்மணி தான். அடுத்தது, உங்களுடைய கணவர் உங்களுக்கு எவ்வளவு ஆண்டு காலம் கழித்தாலும் உங்களுக்கு முத்தம் தர்றாரா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த முத்தமும் நமது ரசூல்லா கிட்ட இருந்து வந்தது தான். நமது ரசூல்லா எவ்வளோ வயதானாலும் அவங்களுடைய மனைவிமாரை ரொம்ப அதிகம் நேசிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த முத்தம் என்பதும் ஒரு சுன்னத்தான விஷயம்தான். இதை யார் இருந்தாலும் எவ்வளோ வயதானாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நான் என்னுடைய மனைவிக்கு முத்தம் தருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியான பெண்மணி தான். 3வது நம்ம பார்க்கறது அப்படின்னா நேரம் உங்களுக்காக செலவு செய்கிறாங்களா உங்களுடைய கணவர் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக நேரத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியான பெண்மணி தான். ஏன்னா இன்றைக்கு சில கணவன்மார்கள் மொபைல் பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேறு சிந்தனையில் இருப்பாங்க, வெளியாட்களுக்கு நேரம் செலவு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இன்னும் இந்த விஷயத்தையும் கவனிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது 4வது, உங்களுக்கு ஏதாவது சில சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். பரிசு கொடுக்கறது, அதாவது ஒரு சிறந்த நாளில் தான் கொடுக்கணும்னு இல்லை, அவங்க மனசுக்கு தோணும் போதெல்லாம் ஒரு பரிசை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கணவர் உங்களை நேசிக்கிறாங்க. அடுத்தது 5வது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இபாதத்துக்களில் உங்களுடைய கணவருக்கு பங்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு நோன்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கறது, உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வாங்கி கொடுக்கறது, இன்னும் நீங்கள் ஏதாவது ஹாஜத் வச்சுருக்கீங்களா,
நீங்கள் ஒரு தர்மம் செய்ய போகிறீங்க அல்லது மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் எல்லாமே உங்களுக்கு பங்கெடுத்துக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு இடம் வேணும், எனக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் வேணும் அப்படின்னா அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இபாதத்துக்களில் உங்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒரு கணவர் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியான ஒரு மனைவி. அடுத்தது 6வது, நீங்கள் தவறு செஞ்சீங்க அப்படின்னா அதை மற்றவர்கள் முன்னாடி கண்டிக்காமல் பின்னாடி போயிட்டு அதை எடுத்து சொல்கிறது. கோபப்படாமல் அதை எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியான மனைவி தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய கணவன்மார்கள் இந்த தவறை செய்கிறாங்க. அதாவது தன்னுடைய பெற்றோர்கள் முன்னாடியே தன்னுடைய மனைவியை கீழ்த்தரமாக நடத்துறது. ஏதாவது ஒரு சின்ன தவறை கண்டாங்க அப்படின்னா அதை ஒரு பெருசாக ஒரு பேசி அவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது. இதெல்லாமே ஒரு ஹாபியாக ஒரு சந்தோஷமாக பண்ணக்கூடிய கணவன்மார்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய மனைவி தவறு பண்ணிட்டாங்களா, நான் அவங்கள கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனிமையில் கூட்டிகிட்டு இந்த மாதிரி நீ பண்ணாதம்மா அப்படின்னு எடுத்து சொல்லி இவங்களையும் அவங்க பார்த்துக்கணும், தன்னுடைய பெற்றோரையும் பார்க்கக்கூடிய ஒரு கணவனாக இருக்கணும். ஒரு ஆண் மகனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா தன்னுடைய பெற்றோரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும், நல்ல முறையில் அவங்கக்கிட்டையும் நடந்துக்கணும், அதே மாதிரி மனைவியையும் அவங்க நல்ல முறையில் நடத்தணும். இதுதான் ஒரு ஆண் மகனுக்கு அடையாளம். இந்த அடையாளம் உங்களுடைய கணவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியான ஒரு மனைவி தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய வலியை புரிந்து கொள்வது. இன்றைக்கு நிறைய கணவர்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு இது. அதாவது மனைவிமார்கள் ஒரு பீரியட்ஸில் இருப்பாங்க, பிரசவத்தில் இருப்பாங்க, இன்னும் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வலி கணவன்மார்களுக்கு புரியாது. எப்போதும் இவங்க கிட்ட நடந்து கொள்கிற வேலையை நடந்துக்கணும், இவங்களுக்காக செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யணும், இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே செய்யணும். ஆனால் இவங்க வழியில் இருக்காங்க, இவங்களால முடியாது, இவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி மனைவியினுடைய வலியை புரிந்து கொள்ளக்கூடிய கணவன் கிடைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியான ஒரு பெண்மணி தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 8வதாக மதிப்பு கொடுக்கறது. மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்காம என்னுடைய மனைவி இதெல்லாம் செய்வாங்க, என்னுடைய மனைவிக்கு இந்த நல்ல குணமெல்லாம் இருக்குது, என்னுடைய மனைவியால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட ஒரு துளி கூட விட்டு கொடுக்காம இருக்கணும். அந்த மாதிரி கணவன் கிடைத்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியான பெண்மணி தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி கணவன்மார்கள் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு நான் சொல்வேன். நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, ஆனால் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்துருவாங்க, சாதாரணமாக விட்டு கொடுத்துருவாங்க, இன்னும் தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட விட்டு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தன்னுடைய மனைவியை யாரிடத்திலும் அவங்க பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கண்டிப்பாக யார்கிட்டையும் விட்டு கொடுக்காத ஒரு கணவன் கிடைத்தால் நல்ல அதிர்ஷ்டசாலியான பெண்மணியாக தான் இருக்க முடியும். அடுத்தது 9வதாக லட்சியத்திற்கு துணை நிற்கிறது. அதாவது இவங்களால ஒரு காரியம் பண்ண முடியும் ஒரு மனைவியால் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு துணை நின்று இவங்க வழி நடத்துறது. இப்போது ஒருத்தங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா அவங்க அதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அதை சேல் பண்ணுறதுக்கு துணை நின்று, இன்னும் இது போல் அவங்களுக்கு ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கா, அவங்க ஒரு டீச்சிங் நல்லா பண்ணுறாங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அதை மேலே கொண்டு வர்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு கணவன் இருந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலியான பெண்மணியாக தான் இருக்க முடியும். அடுத்தது 10வது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அதாவது இவங்கள ரொம்ப நேசிக்கிறது. நீ இருந்தால் போதும், நான் எல்லாத்தையும் இந்த உலகத்தையே நான் சாதிச்சு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப பிரியம் வைக்கிறது. நீ தான் இந்த உலகமே எனக்கு எல்லாமே அப்படிங்கிற அளவிற்கு ரொம்ப அதிகமான பாசத்தை கொட்டுறது. இந்த அடையாளம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே மிச்ச அடையாளங்களை நம்ம எல்லாருமே கொண்டு வந்துட முடியும். இது ஒன்று தான் மிக முக்கியம். ஏன்னா அன்பு பாசம் தான் எல்லாத்துக்கும் பேஸ். அது ஓகேவா சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா சுபஹானல்லா நம்ம எல்லோருமே அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும். மற்றது எல்லாத்தையுமே மாற்றிடுறேன். இந்த அன்பை கொண்டு எனக்கு இதை பண்ணி கொடுங்க, நீங்கள் இப்படி மாறணும், என்னை மரியாதையாக நடத்துங்க, என்னுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்க, எனக்காக நேரம் செலவு செய்யுங்க, எனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுங்க, என்னுடைய இபாதத்தில் பங்கெடுத்துக்கோங்க, எனக்கு சலாம் சொல்லுங்கள், என்னை விஷ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே நம்ம புரிய வைக்க முடியும். இந்த பேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு அடையாளம் மட்டும் உங்களுடைய கணவன்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியான பெண்மணி தான். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் அவரை அதிகம் அதிகம் நேசித்து நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 10ம் ஒரு கணவனிடத்தில்
இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தையே நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை மட்டும் கிடையாது, மறுமையிலையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து நல்ல விஷயங்களை பண்ணி நல்ல ஹலாலான முறையில் நல்ல சரியான வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து அவங்க நல்ல ஒரு உயரத்தையும் தொட்டாங்க அப்படின்னா அதனுடைய நமக்கு சில பலன்கள் நமக்கு மறுமையிலையும் கிடைக்கும். அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக மறுமையில் நம்ம பார்க்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இரு உலகிலும் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடையாளங்களை ஒவ்வொரு ஆண்மகனும் தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் ஒவ்வொரு மனைவிமார்களும் இந்த அடையாளத்தை கணவன் கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைங்க. சுபஹானல்லாஹ். இன்னும் யார் யாருடைய கணவன்மார்கள் எல்லாம் இந்த அடையாளத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதில் இருக்கக்கூடிய அடையாளங்களில் உங்களுடைய கணவன்மார்கள் கிட்ட எந்த அடையாளம் இருக்குது, எத்தனை அடையாளங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். இதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.